வணக்கம் மக்களே, நீங்கள் அவரை கேட்குறது முக்கிய கம்பெனி. அங்கே ஹோஸ்ட் ஜேம்ஸ்கன் அவருடைய சூப்பர்மேன் ஷூட்டில் பட்டு பயங்கரமான பிஸியில் இருக்காரு. வர காமிக்கான கூட அவரால் அட்டன் பண்ண முடியாதுன்னு அப்போ யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு செம்ம பிஸியில் இருக்காரு. இப்போதைக்கு அந்த படம் சம்மந்த பார்த்தா ஏகப்பட்ட செட்பிக் பற்றி நான் லீக் இருக்கேன். எந்த ஒரு செட்பிக்குமே யாருமே யூடியூப் சேனலில் போட்டுறாதீங்க. சபை சார் அது ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன். பிகாஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஸ்ட்ரைக் எடுத்து தூக்கிட்டு இருக்காங்க. காசு கேட்பாங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ உஷாராக எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் முடிஞ்சா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்றேன். அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸை மட்டும் தான் இப்போதைக்கு டீகோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த படம் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த படம் இருக்க போகிறதுல கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்க போது போல. ஃபர்ஸ்ட் கட்ச் அப்டேட் படி ஆக்சுவலாக இந்த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா இயர் 2ல் தான் இருக்க போகிறாரு. அதாவது ஃபேர்லி ரொம்ப யங்கஸ்டான ஒரு புது சூப்பர் கேரக்டராக தான் இவர் வந்து இந்த யூனிவர்ஸில் இறக்கி விட போகிறாங்க. அந்த இடத்துல இவர் தன்னுடைய அந்த பேரை நிலைநாட்டுறமா தான் கதை இருக்க போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ரொம்ப யங்கஸ்டான சூப்பர்மேனை பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன தான் இந்த சூப்பர் ஹீரோ உலகத்துக்கு அவர் புதுசாக வந்திருந்தாலும் சீக்கிரமாகவே பாப்புலர் ஆகிட்டார் போல. பிகாஸ் அவர் சம்மந்தப்பட்ட நிறைய அந்த பாட்டில்ஸ் அதே மாதிரி நிறைய மக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து பிரிண்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த சூப்பர்மேன் சீக்கிரமாகவே ஒரு பாப்புலரான சூப்பர்மேனாக இருக்கலாம். அதாவது இந்த மற்றவங்க எல்லார் மத்தியிலுமே ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காரு. இதே மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸும் வரதான் போகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த கேரக்டர் இந்த யூனிவர்ஸ்க்கு புதுசாகவும் வர போகிறதுல ஃபேர்லி எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருக்க போகிறாரு. பட் இந்த சூப்பர்மேனை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. பட் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனை தான் இவரை காமிக்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். முக்கியமாக ஒரு சின்ன பேப்பரில் சூப்பர்மேன் ஆக்சுவலாக கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டைட்டிலாகவே போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டெய்லி பிளானட் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல கேன்சர் பேஷண்ட்ஸை கொண்டு போய் இந்த எகிப்தை சுற்றி காட்டுற மாதிரி அவங்களுடைய கடைசி ஆசைகளை நிறைவேற்றுற வேலையுமே நம்ம சூப்பர்மேன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். காமிக்லேயுமே இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எக்ஸாக்ட்லி அப்படியே நடந்திருக்கும். சூப்பர்மேனாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அவர் என்னதான் பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் காட் லெவல் பீயிங்காக இருந்தாலும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே சூப்பர்மேனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அவனை மனிதனாக மாற்றுது. கடவுள் மனிதனாக மாறுற கதை தான் சூப்பர்மேனோட கதையே. அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் இன்னும் தெளிவாக காட்டுவாங்க நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனை இந்த படத்தில் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. ஸோ என்னதான் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டாக இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த வகையில் நம்ம சூப்பர்மேனையை அரெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மேன் ஆஃப் ஸ்டீலில் கூட பார்த்துருக்கலாம். எக்ஸாக்ட்லி அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ இந்த இடத்துலையுமே ஏகப்பட்ட ஆர்மி இருக்கு. அண்ட் முக்கியமாக நம்ம ஃப்ராங்க் கிரில்லோவை ரிக் சீனியராக இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் அந்த ஆர்மியை லீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்படுது. போன சீசன் ஸ்குவாட்ல நம்ம ரிக் ஜூனியரை போட்டு தள்ளியிருப்பார்ல பீஸ் மேக்கர், அவருடைய அப்பா தான் ரிக் சீனியர். இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற கிரேச்சர் கமாண்டர்ஸ் அனிமேட்டட் ஷோவில் ஃப்ராங்க் கிரில்லோ வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பீஸ் மேக்கர் சீசன் 2லேயுமே பார்த்தீங்கன்னா இவர் அப்பியர் ஆக போகிறாரு ரிக் சீனியரா. பீஸ் மேக்கருக்கு வில்லனாவே ரிக் சீனியர் தான் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போதைக்கு சூப்பர்மேன் படத்திலுமே இவர் அப்பியர் ஆகியிருக்காரு. ஸோ டிசியூவே இன்னும் கிக் ஆஃப் ஆகல. அதுக்குள்ள 3 ப்ராஜெக்ட்ல ஃப்ராங்க் கிரில்லோ ரிக் சீனியராக வந்திருக்காரு. ஸோ ஒரு கனெக்டிவ்னஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது பக்கத்தில் இன்ஜினியருமே இருக்க மாதிரி காமிக்கப்படுது. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட முக்கியமான வில்லனாக வருவாங்க நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை போல. ஏன்னா இவங்க எல்லாருமே இருந்தாலும் சூப்பர்மேனை பின்னாடி அந்த விலங்குகளை கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகிறது பிளாக் நாயர். வெயிட் பண்ணு, பாய் சீரியஸ்லேருந்து எப்படா பிளாக் நாயர் இங்கே வந்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. டக்குன்னு எல்லாருக்கும் மைண்ட்லேயுமே பிளாக் நாயர் தான் ஞாபகம் வந்துருப்பாப்பில். அந்த ஃபுல் பிளாக் சூட்டில் ஒருத்தர் இருக்காரு. அகைன் அந்த பிக்சர் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். யூடியூப்ல போடுறது ரொம்ப கஷ்டம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவர் தான் நம்ம சூப்பர்மேனை ஹோல்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் பாசிபிளி அந்த கேரக்டருக்கு இருக்கலாம். அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு தெளிவாகவே தெரியல. பட் கிரேச்சர் கமாண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் நைட்டர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அந்த சூட்டம் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அதுவுமே பிளாக் சூட்டாக இருக்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சூப்பர்மேனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவன் ஒருத்தான கேரக்டர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சூட்ஸுக்குமே இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம், இந்த பிளாக் நாயர் சூட்டில் செஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூ சிம்பிள் வரையப்பட்டிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அவருடைய பேர் இல்லைனா சூப்பர் ஹீரோ நேம் வந்து யூவில் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா சும்மாவாப்பா யூ சிம்பிள் வரைவாங்க, யோசிச்சு பாருங்க. யூ சிம்பிள் போட்டிருக்கணும், பிளாக் சூட்டும் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் கூடமே லிங்க் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு பார்த்தா மேபி அது யூலிசிஸாக இருக்க சான்சஸ் அதிகம். காமிக்ல யூலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். எப்படி நம்ம சூப்பர்மேன் கிரிப்டான் அழிஞ்சு அங்கிருந்து ஒரு ஏலியனா நம்ம பூமிக்கு வந்தாரோ அதே மாதிரி யூலிசிஸ் ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஆரம்பிச்சு நம்ம பூமி அழிய போதுங்கிற ஒரு விஷயம் தெரிய வர வேற வழியே இல்லாமல் இந்த பூமியிலிருந்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லி 4th டைமென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அமைச்சு வச்சிருப்பாங்க. பூமியிலிருந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு அவன் போன அந்த சமயத்தில் அந்த டைமென்ஷன் இவனுக்கு அதிகப்படியான சூப்பர் ஹீரோ ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அந்த டைமென்ஷன்லேருந்து திரும்ப நம்ம பூமிக்கு இவன் ஒரு கெட்டவனா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. இவனுமே ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக வேலை செய்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஃபுல் பிளாக் சூட் போட்டிருப்பான். அண்ட் செஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா யூக்கிற ஒரு சிம்பிள் இருக்க தான் செய்யும். ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய அதாவது சூப்பர்மேனை ஹோல்ட் பண்ணிட்டு கூட்டு போகக்கூடிய அந்த கேரக்டர் யூலிசிஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போல தான் தோணுது. ஏன்னா யூலிசிஸ்க்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, சூப்பர் ஸ்பீட் இருக்கு. ஸோ சூப்பர்மேனை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க சான்சஸ் அதிகம். ஒன்று யூலிசிஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசி கேரக்டர் செஸ்ல யூவோட இருக்கிறது வேற யாரும் இல்லை, அல்ட்ராமேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அல்ட்ராமேன்லாம் கிடையாது. ஸோ எர்த் 3ல் இருக்கக்கூடிய சூப்பர்மேனை தான் அல்ட்ராமேன் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் சூப்பர்மேன் ஆக்சுவலாக ஹோம்லேண்டராக சுற்றிட்டு இருப்பாருங்க. ஹோம்லேண்டே ஆக்சுவலாக அந்த அல்ட்ராமேனோட இன்ஸ்பிரேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சமயத்தில் சூப்பர்மேன் கெட்டவனா மாதிரி இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிரைம் சிட்டிக்கோட பல
பல அராஜகங்கள் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கெட்ட வெர்ஷன் ஆஃப் காலியல் என்ன சூப்பர்மேன் வச்சுக்கோங்க. இப்போதைக்கே ஈவில் சூப்பர்மேன் தான் ஒரு ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஆம்னிமேன், ஹோம்லேண்டர் சொல்லி எல்லாருமே ஈவில் சூப்பர்மேன் வச்சு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது தக்காளி அது எல்லாத்துக்குமே விதை போட்டது நாங்கடா கொய்யால நாங்கள் இறக்குறோம் பாடுற எங்களுடைய ஈவில் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி பாசிபிளி ஜேம்ஸ் கன் ஈவில் சூப்பர்மேனை இறக்க ட்ரை பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பதான் செய்து. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர்மேனோட சூட்டையும் இந்த பிளாக் நாயரோட அந்த சூட்டையும் நீங்கள் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸாக்ட்லி சேம் கோடுகள் தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அந்த சமயத்தில். ஒரு பிளாக் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் சூட்டுங்கிற மாதிரி அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபுல் மாஸ்க்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி படத்தோட எண்டில் நீ நான் வேற இல்லடான்னு சொல்லி மாஸ்க்கை கழட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என்னமோ. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்ச இந்த லீக் படி ஆக்சுவலாக சூப்பர்மேனுக்கு சூப்பர்மேனே வில்லனாக வருவார். எப்படி ஃப்ளாஷ் படத்தில் ஃப்ளாஷுக்கு ஃப்ளாஷே வில்லனாக வந்தாரோ அதே மாதிரி டேவிட் கார்ன்ஸ்வர்த் இந்த படத்தில் ஹீரோவாகவும் ப்ளே பண்ணுறாரு, வில்லனாகவும் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்துச்சு. சூப்பர்மேன் வெர்சஸ் சூப்பர்மேனுங்கிற ஒரு ஃபைட்டை நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பல லீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இங்கே நடக்க போதோ அது ஃபுல் பிளாக் சூட்டில் நம்ம சூப்பர்மேனோட ஒரு க்ளோனாகவோ இல்லை ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் சூப்பர்மேனாகவோ நம்ம டேவிட் கார்ன்ஸ்வர்த் இங்கே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லெக்ஸ் லூத்தர் தான் ஆக்சுவலாக அந்த படத்தோட வில்லனுங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் டீஸ் பண்ணாரு. மேபி லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனோட அந்த ஜீனை எடுத்து அவரை மாதிரி இருக்க இன்னொரு க்ளோனை உருவாக்கவும் செஞ்சிருக்கலாம். மெயின் வில்லன் லெக்ஸ் லூத்தர் தான். அவன் கீழே இருக்கக்கூடிய ஒரு வில்லனா இந்த பக்கம் இந்த சூப்பர்மேன் க்ளோனுங்கிற ஒரு கேரக்டரை அல்ட்ராமேன் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படி மட்டும் சத்தியமாக பண்ணிடாதீங்க ஜேம்ஸ் கன். பிகாஸ் இது அப்படியே நம்ம பாய்ஸ் காமிக்க அச்சச்சமாக தான் ஃபீல் ஆகுது. பாய்ஸ் காமிக்கோட ஃபினாலியில் இந்த பக்கம் நம்ம ஹோம்லேண்டரை போட்டு தள்ளுறதுக்காக பிளாக் நாயர் அவருடைய மாஸ்க்கு கழட்டி நீங்கள் நானும் ஒன்று தான் உன்னுடைய க்ளோன் தான் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணி அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டே நடந்திருக்கும். இப்போ ஜேம்ஸ் கனும் அதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னா என்னடா அவனுங்க பாய் சீரிஸை காப்பி அடிச்சு டிசியை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துடும். அது டிசியோட மொதல் படத்தில் அந்த ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நிறைய பேர் ஆக்சுவலாக பாய்ஸுக்கு தான் ஃபேன்ஸாக இருப்பீங்க. டிசி ஃபேன்ஸே கம்மியாக இருக்கும்போது இது இன்னும் மிகப்பெரிய கெட்ட பேராக மாறதுக்கான சான்சஸ் அதிகம். பாய்ஸ் ஆக்சுவலாக டிசியை பார்த்து காப்பி அடிக்கலங்க. டிசியோட முழு காப்பி தான் பாய்ஸே. காப்பி அடிச்சவன் பாஸ் ஆகிட்டான், காமிச்சவன் ஃபெயில் ஆகிட்டாங்கிற ஒரு கதை பற்றி டிசிக்கு நடந்துட்டு இருக்கேன். ஸோ டிசி இது பண்ணால் அது ஆக்சுவலாக காமிக்கில் நிறைய இடங்களில் நடந்துருக்க ஒரு கதை தான். பட் அது ஆக்சுவலாக பாய்ஸ் சீரிஸ் கூட மிகப்பெரிய கான்ட்ராடிக்ட் ஆகிற அந்த காரணத்தினால மோஸ்ட்லி ஜேம்ஸ் கன் அதை ஃபாலோ பண்ண மாட்டான்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அல்ட்ராமேனாக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். மேபி யூலிசிஸ் ஆர் மிட்நைட்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் என்ன வேணாச்சு டெஸ்ட் அடிக்கலாம், பொறுத்தது பார்ப்போம். இந்த இடத்துல எதுக்கு நம்ம சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிறாங்க நீங்கள் கேட்பீங்க. இந்த சமயத்தில் ஆக்சுவலாக மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கீழேயோ இல்லை ஒரு செட் ஆஃப் ரூல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த சூப்பர்மேன் அந்த யூனிவர்ஸுக்கு புதுவாளாக இருக்கும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி இருக்கலாம். ஒரு சூப்பர் ஹீரோ இந்த மாதிரி வரையறைக்குள்ளே தான் இருக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கலாம். சிவில் வாரில் வர அந்த சொக்கோவி ஆகாஷ் மாதிரி அதை எதிர்த்து எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்கா நிற்கும் போது அவர் ஒரு ஃபியூஜிட்டிவாக மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம சூப்பர்மேனை ஒரு ஃபியூஜிட்டிவா மாற்ற சான்சஸ் இருக்கு. புது சூப்பர் ஹீரோவான சூப்பர்மேன் வரது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோஸ் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. சூப்பர் ஹீரோஸ் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஜஸ்டிஸை நிலைநாட்டணும். அதே மாதிரி சூப்பர் ஹீரோஸ்னா இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுற மாதிரி கூட சூப்பர்மேனை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்க அந்த சூப்பர் ஹீரோ உலகத்தில் உண்மையான சூப்பர் ஹீரோஸ் என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு வித்தியாசமான மெத்தடை இந்த பக்கம் சூப்பர்மேனை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது ஹோப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுக்க ட்ரை பண்ணலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நம்புறேங்க. இந்த கிங்டம் கம் ஸ்டோரி லைனே எக்ஸாக்ட்லி இந்த பாய்ஸ் ஸ்டோரி லைன் தான். எப்படி பாய்ஸில் எல்லா சூப்பர் ஹீரோஸும் அவங்க கிட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸாக சுற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த கிங்டம் கம் ஸ்டோரி லைன்லையுமே இருப்பாங்க நிறைய பேர். அவங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறப்ப தான் சூப்பர்மேன் கிங்டம் கம்ஸ்லேயே வந்திருப்பாரு. பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலையுமே ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தோணுது. அகைன் அப்படி பண்ணும்போது நிறைய பாய்ஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்க சான்சஸ் அதிகம். அதை எப்படி ஜேம்ஸ் கன் சமாளித்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டை கொடுக்க போகிறாருன்னு பொறுத்தது பார்ப்போம். இந்த படத்தில் நம்ம சூப்பர்மேன் மட்டும் இல்லை அவருடைய பெட்டுமே வர போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ தனியாக வரும்போதில் அவர் கூடவே மிஸ்டர் டெரிஃபிக் ஒரு கார்டியன் மாதிரி இருக்க போகிறார் போல். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்க மாதிரி நிறைய ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஹியூமருக்கு பஞ்சம் இருக்க போகிறதுல எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் டெரிஃபிக் ஹியூமர் சைடில் தான் அதிகமாக இருப்பார் போல். ஏதோடா சொதப்பாமல் நல்லா இருந்தா சரி. ஸோ கிரேச்சர் கேமராஸுக்கான இன்ட்ரோவும் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏகப்பட்ட புது சூப்பர் ஹீரோஸ்க்கான லீடுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க போகிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம சூப்பர்மேன் ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ஒரு புது சூப்பர் ஹீரோ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற மாதிரியும் கதை எழுத போகிறாங்களாம். நமக்கு தெரியாத பல வில்லன்களும் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் கன் என்ன பிளான்ல அதை பண்ணுறாருன்னு தெரியல. பட் இந்த லீக்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு லைட்டாக அந்த பாய்ஸ் இன்ஸ்பிரேஷன் இருக்க மாதிரி ஒரு தாட் வரதான் செய்யுது. அகெயின் பாய்ஸ் டிசியோட டிப்பியாக இருக்கும்போது டிசி அதை பண்ணுறதுல தப்பே கிடையாது. பட் எந்த ஒரு கம்பேரிசனும் வராமல் யூனிக்காக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சூப்பர்மேன் படத்தை பற்றி? உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம கீழே காமிங்க. ஆனால் அந்த பிளாக் நேராக வந்தது யார், உங்களுக்கு ஏதாவது தேரிஸ் இருக்கா? அதே மாதிரி சொல்லிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீ பற்றி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா